நவநீத கிருஷ்ணன் கோயிலில் நம்ம மகாபிரிவா ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சத்சங்கம் ட்ரஸ்ட் சார்பில் மேற்கு மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராமர் கோயில் தெருவில் மகாபிரிவாளுக்கு ஒரு வாசஸ்தலம் அமைக்கும் தெய்வீக பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான திரவிய சகாயம் திரட்டும் பொருட்டு நம்ம மகாபிரிவா குடில் என்ற பெயரில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கைங்கரிய சேவையின் ஒரு அம்சமாக இல்லந்தோறும் மகாபிரிவா எனும் விஜய யாத்திரை செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் ரிஷப வாகனம் பிரிவா, பிரதிரூப பிரத்யட்ச பிரிவா, வெள்ளி பாதுகைகள் மகாபிரிவா பக்தர்கள் இல்லங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு அவர்கள் திருக்கரங்களினாலேயே அபிஷேகம் பூஜை செய்விக்கப்படுகிறது. மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள இந்த கைங்கரியத்தின் மூலம் இதுவரை சென்னை, கோவை, திருச்சி, பாலக்காடு, பெங்களூர் பகுதிகளில் வசிக்கும் சுமார் 600க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இல்லங்களுக்கு விஜய யாத்திரை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவ்வகையில் இன்று டிசம்பர் 31 புதுச்சேரியின் விஜய யாத்திரை தொடங்கும் முன் கொசப்பாளையம் பகுதியில் ரங்கப்பிள்ளை தோட்டத்தில் உள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோயிலில் விரஜா புஷ்கரணியில் ரிஷப வாகன பிரிவா விக்கிரகத்திற்கு தீர்த்தவாரி வைபவம் நடைபெறுவது சிறப்பாகும். பரனூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அவர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இக்கோயில் சுமார் 200 வருடங்கள் பழமையானது. ஆண்டுதோறும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இக்கோயிலில் உள்ள புஷ்கரணிக்கு விரஜா தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. நமது சனாதன தர்மத்தின்படி பரமபத வாசலில் விரஜா நதி ஓடுவதாகவும் இதில் ஒரு ஜீவன் மூங்கி திருக்குளியல் செய்த பின்பே வைகுண்டத்தில் நுழைந்து மோட்சம் அடைவதாகவும் ஐதீகம். அந்த பெயரை கொண்டு அழைக்கப்படும் இந்த புஷ்கரணியில் ரிஷப வாகன பிரிவா தீர்த்தவாரி கண்டது மிகவும் விசேஷமானது. தீர்த்தவாரிக்கு பின் பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. அலங்காரத்திற்கு பின் கருவறையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமாவுடன் கூடிய கிருஷ்ணருடன் சேர்ந்து ரிஷபவாகன பெரிவாளும் காட்சியளித்தது பரமபாக்கியமாக கருதுவதாக அங்கு மார்கழி மாத காலை தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கூறி புலகாங்கீதம் அடைந்தனர். ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம். மகாபிரிவா கடாட்சம் பரிபூரணம்.